கோல்டோட விட இன்னைக்கு வந்து படபடன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சு அந்த அந்த கோல்டு ரேட்டை நியூஸ்ல ஆகட்டும் இதில் பார்க்குறப்பே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்து எதனால் இப்படி ஆச்சு. இத்தனைக்கும் மோடி அவர்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் நடந்த ஒரு இதில் வந்து ஈவெண்ட்டில் வந்து அவங்க சொன்னது உங்களுக்கு தெரியும். கோல்டெல்லாம் வாங்குறது அடுத்த கொஞ்சம் நாளைக்கு வந்து நிறுத்தி வைங்க, அப்புறம் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் போகிறத நிறுத்தி வைங்க, அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்போயே எல்லாருக்கும் ஓரளவுக்கு என்னடா இது சொல்கிறாரு சஸ்பெக்டாக இருந்தது. பட் எனக்கும் அந்த கோல்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று இடிக்குதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுது. கடைசியில் நேற்று வரைக்கும் ஒன்றும் தெரில. பட் இன்னைக்கு காலையில் சடனாக எந்த ஒரு முன்னறிவிப்பும் எனக்கு தெரிஞ்சு வரல. நேற்று வந்திருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஏதாவது அது ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஊர்லலாம் தங்கத்தின் ஊண்டியெல்லாம் எடுக்கிறதுல வெளிநாட்டில் இருந்தால் இறக்குமதி பண்ணுற கோல்டு அதோட டியூட்டி இருக்குல்ல, இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ், அது வந்து 6%லேருந்து 15%க்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி நீங்கள் மேபி இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும், கோல்டு ரேட்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே அதிகமாகவே ஏறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் பெட்ரோல் டீசல் விலையும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெட்ரோல் எதுவும் ஃபுல் பண்ணணும்னு நினச்சிக்கனாலும் மேபி ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு போய் எல்லோரும் டேக் தூக்கிட்டு இருக்க வேணாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்ல வராங்க. சில அடுத்து கொஞ்ச நாளைக்கு கேஸ்லேருந்து இந்த எரிபொருள் எல்லாமே தட்டுப்பாடு நிலவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக எரிபொருள் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து எல்லா விஷயங்களும் பண்ண சொல்லி எல்லாம் அறிவுரைகள் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து அவரோட மோடி அவர்களோட கான்வாய் இருக்குல்ல, அதில் வந்து 2 கார் மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. நிறைய எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் வந்தது. பட் அகைன் இது ஏதோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இருந்து இத்தனைக்கு மோடி அவர்களே வந்து இந்த மாதிரி சில அட்வைஸுகள் சில குறிப்புகளாக கொடுக்குறப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணுன்றது சொல்ல வரேன். எதனால் இதுன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி வார் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அப்புறம் மிடில் ஈஸ்ட் போர்லேருந்து அங்கே ஒரு வார்களாகட்டும், அப்புறம் கப்பல் போகிறதுக்கு கால்வாய்கள் வந்து ஹேமஸ் கால்வாய்கள் வந்து உங்களுக்கே தெரியும், அதில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. எண்ணெய் இறக்குமதியிலேருந்து எல்லா இறக்குமதி சார்ந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, கோல்டு சில்வரு எலக்ட்ரானிக் காம்பனி இது எல்லா விஷயங்களும் ஆயில் எல்லாமே வந்து ரேட் அடுத்தடுத்து இனி நம்ம இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்கலாம். ஏன்னா இப்போ கையில் இருக்கிறது இருக்குது, ஓகேவா. மேபி கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் கையில் இருப்போம் எப்பவுமே கொஞ்சம் சேஃப்டிக்காக இருக்கும். எல்லா கண்ட்ரிலையும் அவங்க வச்சுருப்பாங்க. முக்கியமாக இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது எவ்வளோ நாளைக்கு வரும்ன்றது டவுட்டு. நம்ம ஊரில் இருக்கிற கன்சம்ஷனுக்கு உங்களுக்கே தெரியும் எந்த லட்சணத்தில் இருக்கும்னு. அதனால் சீக்கிரமாகவே தட்டுப்பாடு நிலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிறையா பஞ்சாயத்துகள் வரும். இதில் நம்ம ஊரில் வேறு ஃப்ரீ பஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் இருக்குது. பார்க்கலாம் அந்த விஷயத்துலலாம் என்ன ஆகுதுன்னு. பட் அகைன் கோல்டு இன்கேஸ் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா மேபி நேற்றுக்குள்ளே வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் லக்கி. நேற்று வேணாப்பா நல்ல நாளை பார்த்து இந்த வாரத்தில் அதுக்கு அடுத்து வாங்குறேன்னு பிளான் பண்ணவங்களாம் பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கி பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கும் நிறைய பேர் கோல்டு கடைக்கு போயிட்டு பார்க்குறப்போ. பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்த நாட்களில் மேபி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோல்டில் பெட்டர் இந்த இடிஎஃப் ஆகட்டும் டிஜிட்டல் கோல்டு இந்த மாதிரி விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மேபி பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். இந்த கோல்டை பொருளாக வாங்கி வைக்கிறேன்ட்டு நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் எவ்வளோ ஆகுதுன்றது. பட் அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இதுக்கு அடுத்த வர நாட்கள் எந்த மாதிரி போகணும்னு தெரியாது. இது இதில் கொஞ்சம் இறக்கமா ஏற்றமான்றது தெரியாது. அதனால் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. சில்வர் அதே மாதிரி தான். பட் அதே மாதிரி உங்களுக்கு எரிபொருளாகட்டும் கேஸ் வாகனத்துக்கான எரிபொருள் இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அகைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்கேஸ் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நாட்களில் பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் வரும். ஏன்னா இது எவ்வளோ சீரியஸான இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், மோடி அவர்களே வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்கிறத தாண்டி அவரோட ஆக்ஷன் வந்து அதை ஒரு இனிஷியேட் பண்ணுறாருங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. பட் அகைன் இதெல்லாம் வந்து ஒரு இத்தனை ஸ்டேட் எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் தெரியப்படுத்தியிருந்தால் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ டக்குன்னு எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அகெயின் இன்னும் கொஞ்சம் நாளில் ரூபாயோட மதிப்பும் வந்து டாலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் போகுது. அதனால் அதுலேயும் ஆப் தான். அதனால் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் உஷாராக இருங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இது பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டே பண்ணி வைங்க. வேறு ஏதாவது ஆப்ஷனில் இல்லை நார்மலாக இருக்கிற அப்படி இதுலேயே பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி கோல்டு நீங்கள் இப்போ வாங்கி வீட்டில் சேர்க்கறதுனால நாட்டுக்கு அதனோட மதிப்பு எந்த ஒரு இடத்துலையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறதா. முக்கியமாக ஒரு இடத்துல தேங்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம எல்லாருமே சிட்டிசன்ஸ் கோல்டு வாங்கி வைக்கிறதுன்றது ஒரு இடத்துல வந்து தேங்குது. அது இதுக்கு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதனால இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து மோடி அவர்கள் இன்ஃபார்ம் பண்ணதுனால ஸ்டாக்ஸ் வந்து கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்படியே படிப்படியாக ரொம்பவே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நகைக்கடைக்காரங்களாம் ரொம்பவே அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஆப்ஷன் இல்லை. அது ஒன்று விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் தங்கம் எந்த அளவுக்கு நாட்டில் இருக்கிற தங்கத்தை வாங்கி மக்கள்கிட்ட போதோ அது அந்த அளவுக்கு
அகைன் ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா வந்து எப்போவுமே இம்போர்ட்டில் தான் வந்து இப்போ அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கு எக்ஸ்போர்ட்டை விட. அதனால் வந்து இதனால் வந்து நம்மளோட ஃபினான்ஸ் அகைன் சுச்சுவேஷன் அதுவும் கொஞ்சம் ஒஸ்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அகைன் அதனால தான் வந்து மோடி அவர்கள் வந்து இன்னொரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மோஸ்ட்லி இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சர் ஆகிற ஐட்டங்கள் மட்டுமே வாங்கி யூஸ் பண்ணுறதா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போது எல்லாம் இம்போர்ட் பண்ணி வாங்குறது இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் அது எல்லாத்துக்கும் டேக்ஸ் அதிகமாகிறதுலேருந்து அதோட விலைகளும் அதிகமாகும். அதை அப்புறம் நம்மளுக்கே தெரியும். அதனாலேயே வந்து நம்ம உள்நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணுற பொருட்களை வாங்குறதுக்காக வந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகட்டும், ஃபுட்டு உங்களுக்கே தெரியும் ஹோட்டலில் சும்மாவே விலை எப்படி இருக்கும்னு. இதுக்கு அடுத்த நாட்களில் ஹோட்டலில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் பெட்ரோல், கேஸ், எல்பிஜி எல்லா விஷயத்துலையும் அடுத்தடுத்து வர நாட்களில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. முக்கியமாக இன்னும் ஸ்கூல் எதுவும் ஆரம்பிக்கல. ஸ்கூல் இப்போ லீவில் இருக்குது. அது கொஞ்சம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எந்த மாதிரி போகுன்றதும் தெரியல. அதனால் அட்வைஸ் பண்ணியிருக்கிறதுனா அன்னெசரியாக எங்கேயுமே ட்ராவல் பண்ண வேணாம். சும்மா அந்த மாதிரி விஷயங்களாகட்டும். அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொதுவாக யூஸ் பண்ணி சொல்லியும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த கார் பூலிங், இந்த ஆஃபீஸ்க்கு வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். முக்கியமாக பெங்களூர் சைடு ஆகட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். காரில் தான் மோஸ்ட்லி எல்லாம் வருவாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ்னால், இப்போது நான் சென்னையிலேயே இல்லை நார்மலாக சென்னையிலேயும் இருந்திருக்கேன். பட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ பைக்கில் வருவாங்க. எல்லா விஷயங்களும் ஓகேல கேப்லலாம் வருவாங்க. அதே மாதிரி தான் பெங்களூர்லேயும். பட் பெங்களூரில் இப்போ ரீசெண்டாக தான் நான் இங்கே பண்ணுறதுன்னு பார்க்கறதுனால என்னென்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாருமே காரில் வராங்க. பட் அது பிரச்சனை இல்லை. எல்லாமே காரில் ஒருத்தங்க மட்டும்தான் உட்காந்து வராங்க. மிச்சம் 3 இடத்துல தாண்டி அவங்க அதிகமாக பெட்ரோல் கன்சம்ஷன் இருக்குது, ஸ்பேஸ் கன்சம்ஷனும் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கே தெரியும் டிராஃபிக் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த விஷயத்தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கார் பூலிங், அதாவது 4 பேர் சேர்ந்து ஒரு காரில் போங்க, 2-3 சேர்ந்து பேர் காரில் போங்கன்ற மாதிரி விஷயங்களை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம ஊரில் அவங்களாம் உங்களுக்கே தெரியும். காரில் போகிற ஒருத்தன் வந்து அந்தளவுக்கு பஞ்சத்துலையாக இருப்பான். அவன் வந்து நான் என் இஷ்டத்துக்கு நான் போய் என்கிட்ட காசு இருக்கு, நான் பெட்ரோல் அடிச்சுக்கிறேன், அதெல்லாம் அட்வைஸ் கேட்பாங்களான்னு தெரில. பட் லெட்ஸ் சி. ஏன்னா அது அடுத்தடுத்த நாட்களில் தான் இது எந்த மாதிரி ஆபத்துகளை உருவாக்குது, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது நம்ம பொருளாதாரமாகட்டும், எந்த அளவுக்கு சிவியராக வந்து அவங்க இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கும். சரி, ஓகே. அகெயின் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஏறதோட நின்ற போகுதில்ல. இனி அடுத்தடுத்த நாட்கள் இந்த ஒரு பிரச்சனையினால விலையேற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோல்டு வாங்குறதே, அதாவது ஜுவல்லரின்றது ஒன்று வாங்குறதே வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லியான விஷயமா இருக்க போகுது. இதனால் இன்னொரு பிரச்சனை என்னங்கன்னா, வெட்டிங் எக்ஸ்பென்ஸில் தான் எல்லாமே மிக்ஸாக இருக்கும். கோல்டு ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், ஃபுட்டு எல்லா விஷயமும் அதில் வரதுனால அடுத்த நாட்களில் கல்யாண செலவுகளும் அதிகமாகும். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப இதனால் பாதிப்பு. பட் அகெயின் இன்னும் கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து அதனால் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் இவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க. இல்லை அப்போ தான் வந்து டாலர்ஸ் கொஞ்சம் இதாகும். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயங்கள் தான் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிட்டு இருக்கிற ஒரு அட்வைஸஸாக இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசலாம். இன்கேஸ் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் இதில் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் உங்களோட அட்வைஸையும் இதில் உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து இதில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது வீடியோக்கில்